அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். குரு பூர்ணிமாவோட பதிவு 3ஆக பத்துக்கு மலேசியாவிலிருந்து இந்த பதிவு. ஏன் சித்தர்கள் நிறைய பேர் முருகனை வழிபட்டாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பதிவு செஞ்சு முருகனின் வழியாக பாம்பாட்டி சித்தரை இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்யலாம். முருகன் ஒரு ஞான வடிவாக இருக்கிறாரு. எல்லா விதமான எதிர்மறைகளை அகத்திலும் புறத்திலும் போக்கக்கூடியவர். அதனால தான் அவர் சேனாதிபதி அப்படிங்கிற போர்ப்படை தளபதியாக நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட ஞான வடிவமாக இருக்கக்கூடிய முருகனை சித்தர்கள் வழிபட்டதற்கு காரணமே இதுதான். அதில் மருதமலையில் பாம்பு பிடிக்கும்போது ஒரு ஞானம் கிடைத்து பாம்பாட்டி சித்தராக மாறியவர் தான் நமது குருவாக இருக்கக்கூடியவர். அவரை வழிபட்டால் ராகுகேது தோஷம் போகுவதாகவும் நாக தோஷம் போகுவதாகவும் மருதமலை முருகனின் அருள் கிடைப்பதாகவும் ஐதீகம். ஓம் புலிப்பாணி சித்தரே நமோ நம, ஓம் பாம்பாட்டி சித்தரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபிப்பதன் மூலமாக நாம் மருதமலை முருகனின் அருளையும் பெற முடியும், பாம்பாட்டி சித்தரின் அருளையும் பெற முடியும். ஆடு பாம்பே என்று பல்வேறு சித்த சூட்சுமங்களை வெளிப்படுத்திய பாம்பாட்டி சித்தரை இந்த குரு பூர்ணிமா அன்று நாம் நினைத்துக் கொள்வோம். மருதமலை முருகனுக்கு அரோகரா. மருத மலையான் இருப்பதற்கு மனக்கவலை உனக்கெதற்கு.